ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு அயனுக்கு ஸ்கூல் ரீ ஓப்பனிங் டே. அதனால இன்னைக்கு குயிக்காக எழுந்ததுமே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா சூடாக இட்லி போட்டுட்டேன். சைட்லேயே பார்த்தீங்கன்னா இட்லிக்கு சைட் டிஷ்ஷாக பார்த்தீங்கன்னா தக்காளி சட்னி தான் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான தக்காளி எல்லாமே கட் பண்ணிட்டேன். இங்கே சென்னையில் தக்காளியோட ரேட் பார்த்தீங்கன்னா 1 kg 60 rupees. நீங்கள் இருக்க ஏரியாவில் தக்காளியோட ரேட் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஜெயன் குட்டி தூங்கி எழுந்ததுமே கிச்சனுக்கு என்ன தேடி ஓடி வந்துட்டாங்க. அவனை தூக்கி வச்சுக்கிட்டு தக்காளி சட்னியும் செஞ்சு முடிச்சுட்டேன். கிச்சன் ஒர்க் முடிச்சுட்டு ரூமுக்கு வந்ததுமே பெட் கவர் எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டு பில்லோ கவரும் சேஞ்ச் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அயானப்பா பார்த்தீங்கன்னா அயானை குளிப்பாட்டி கூப்பிட்டுட்டு வந்ததுமே அவனுக்கு இட்லி சட்னி போட்டு ஊட்டி விட்டாச்சு. 2 months அயன் வீட்லயே இருந்ததால ஜெயன் குட்டி அவன் கூட விளையாட்டுண்டா. இன்னில இருந்து என்ன பண்ண போறான்னு தெரியல. அதுக்கப்புறம் அயன் ஸ்கூலுக்கு ரெடி ஆனதுமே அவனோட தாதா தான் கூப்பிட்டு போய் ஸ்கூல்ல டிராப் பண்ணிட்டு வந்தாங்க. இன்னைக்கு மதியம் லஞ்சுக்கு பாத்தீங்கன்னா கோட் பிரெயின்ஸ் தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சோ அது கிளீன் பண்ணி வாஷ் பண்ணதுமே மேரினேஷனுக்காக மசாலா தடவி வச்சுட்டேன். ஒன்லி ஃப்ரை மட்டும் பண்ணா போதும். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் இருந்ததால அயனுக்கு 12:30 ஸ்கூல் விட்டுட்டாங்க. அதனால அவனை பிக்கப் பண்ணிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு. அண்ட் ஈவினிங் ஹஸ்பண்ட் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணிருக்கிறதால போலீஸ் வெரிஃபிகேஷனுக்காக வந்துட்டு போயிருந்தாங்க. இன்னைக்கு டே சூப்பரா போச்சு.